கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறோம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடுங்க. ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துடுங்க. அது கூட 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடுங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா கலரி விடுங்க. அது கூட 4 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலரி விட்டுவிடுங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்ம 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துவிட வேண்டியதான். உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிட வேண்டியதான். கீரை பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கும், நம்ம வதக்க அது கம்மியாயிடும். நல்லா வதங்கி இந்த மாதிரி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், இவ்வளோ நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்ருங்க. அதாவது நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா இது ஒன்றோட ஒன்றா ஆட் ஆகிற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்துட வேண்டியது. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தனியாக நாங்கள் வந்து பருப்பு வேக வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டதுக்கப்புறம் இதில் நீங்கள் புளி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். இப்போது நம்ம இதில் வந்து புளி ஆட் பண்ணுறோம். புளி தண்ணியை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி வச்சுருந்தா பழைய சோத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வில்லேஜ் சைடு இது நம்ம செய்கிறது தான். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ தரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.